ஏன் அப்படின்னா அந்த பெண்ணை அன்பா பரிசுத்தமா பத்தினியா அவங்க அப்பா வளர்த்தார தவிர தைரியமா வளர்க்கல. அந்த பெண்ணுக்கு தனியா நிற்கிறது இடம் இல்லை. உனக்கு ஒரு ஃப்ரெண்டு இல்லையா? அப்பா கிட்ட தான் சொல்ல முடியல, அம்மா கிட்ட சொல்ல முடியும், புருஷன் இப்படி டார்ச்சர் பண்றான்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருந்தா ஃப்ரெண்டு என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? வாங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம். எத்தனை பேர் பெண்களுக்கு உதவி செய்ய நிறைய கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்கு, அங்கேயாவது போயிருக்கலாம். இல்ல நகைகள் எடுத்துக்கொண்டு நார்த் இந்தியாவுக்கு நீ ஓடி இருக்கலாம், எங்கேயாவது போயிருக்கலாம். உயிரை மாய்த்திருக்க கூடாது. ஏனென்று சொன்னால் உனக்கு நம்பிக்கை போய்விட்டது, உனக்கு தெய்வம் இல்லை, உனக்கு குடும்பம் இல்லை. ஆனால் நான் இன்றைக்கு சொல்றேன், உங்கள் எல்லோருக்கும் நான் சொல்லுகிறேன், தேவஜனமே, நிச்சயமாக நமக்கு என்னென்று ஒரு நம்பிக்கை உண்டு. தேவன் உங்களோட இருக்கிறார். பராக்கிரமசாலியே கர்த்தரோடு இருக்கிறார். அது எந்த கஷ்டமாக, குடும்பம் கஷ்டமாக இருந்தாலும் சரி, பண கஷ்டமாக இருந்தாலும் சரி, வீட்டை விட்டு நான் ஓடணும்னு சொன்னீங்கன்னா எங்க வீட்டுக்கு வாங்க. சபையில் இருக்கிறவர் ஒருவருக்கு போன் பண்ணுங்க. இன்னொரு ரிதன்யா நடக்கக்கூடாது. இது சபையுடைய கடமை.